ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்னா நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படிங்கிற கேரக்டரை நம்ம உருவாக்க போகிறோம். ஸோ ஓகே, ஸோ அதுக்கு நம்ம க்ரோனோ கேரக்டர்ஸ் இது பண்ணலாம். ஏன்னா அவர் தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட ரெஃபரன்ஸாக இந்த கேமில் வந்திருப்பார். ஸோ அவருக்கு நம்ம ஒரு ஹேர் ஸ்டைல் பொருத்திட்டோம், ஒரு மண்டை கொடுத்துட்டோம். இப்போ தான் நம்மளுக்கு ஜெர்சி தேவை. ஏன்டா இத்தனை வச்சுருக்க கலெக்ஷன் ஐடியில் ஒரு ஜெர்சி இல்லையாடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு மண்டை பாட்டுச்சு. சரிடா இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்ப்போம் அப்படின்னு போட்டால் ஜெர்சியே இல்லை. சரிதான், ஜெர்சியை தேடுறான்னு சொல்லி தேடினா ஜெர்சி கிடச்ச பாடு இல்லை. ஐயோ, ஜெர்சியில் நம்ம இந்த மஞ்சள் ஜெர்சி கிடச்சிது. சரி ஓகே, நம்ம அல் நாசர் டீமில் ரொனால்டோவை ரெடி பண்ணிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணேன்னா, மேலே ஒரு மஞ்சள் ஜெர்சி போனதை நான் பார்த்துட்டேன். சரி, வேறு ஜெர்சி இருக்கான்னு பார்த்தேன், அவ்வளோதான். ஸோ இப்போது இந்த ஜெர்சியை நம்ம போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை போட்டு பேண்ட், அதாவது நிக்கர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் தான் தேவைப்படும். ஸோ நானும் ப்ளூ கலரை தேடிட்டே இருந்தேன். ப்ளூ கலர் நிக்கர், அது ஜெர்சி நிக்கர் மாதிரி கிடைக்கவே இல்லை. இந்த ஒரு எல்லோ கலரில் பார்த்தேன், இந்த போடலான்னு நினச்சேன், பட் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன். சரி பார்த்தா இங்கே ஒரு ப்ளூ நிக்கர் இருந்துச்சு, ஆனால் அந்த பீச் நிக்கர் பட் இருந்தாலும் ஓகே போடு அப்படின்னு விட்டுட்டேன். சரி இதான் கிடச்சதுக்கு தான் லாஸ்ட்டு சான்ஸ் அப்படின்னு சொல்லி அதையும் போட்டுட்டோம். சரி பூட்ஸ் எங்கன்னு பார்த்தா பூட்ஸ் இதில் இல்லை. சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நானும் பார்த்துட்டே இருந்தேன். நானும் பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி இந்த ஒயிட் ஷூ ஏதாவது போட்டுடலாமா இல்லை ஒயிட் ஷூவே போட்டேன். சரி இப்போ இதை வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா ஒரு தப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டேன், உள்ளேயும் போயிட்டேன். ஆனால் அந்த கேரக்டர் ஸ்கில்ஸு நான் க்ரோனோடதை வைக்காமல் அலோக்கோட வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான் பிரச்சனையாக போயிடுச்சு. அதுக்கு பிறகு நான் டெசர்ட் ஈகிள்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். நானும் சும்மா தான் இருந்தேன் கைஸ். நான் ஒன்றும் நினைக்கல, சரி அசால்ட்டாக அடிச்சிடலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஃப்ரீயாலாம் வச்சுட்டு இருந்தேன். டெசர்ட் வந்துடுச்சு. சரிடா ஏறு ரைட்டு அடி. இந்த சைடு போய் பார்த்தேன், காணும். சரிதான் அங்கோட்டு தான் வர்றான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் திரும்ப அங்கே வந்துட்டேன். ஸோ அவன் அங்கே வருவான், நான் தூக்கம் படாது, திரும்ப தூக்கம் படாத அடிச்சுட்டான். ஐயோ அடுத்த அடிக்கலாம், கடி நல்லா பட்டுரும். பின்னாடி அடுத்த ரவுண்டில் கம்பை கொடுத்தே ஆகிறோம் ஃப்ரெண்ட்ஸு. பாட்டுத்தனமாக விளாடாத, வீடியோவில் தோற்றா இன்னும் அடுத்த ரவுண்டாச்சும் போட முடியாது, திரும்ப வீடியோ க்ரியேட் பண்ணணுமே அப்படின்னு யோசித்தேன். சரி இந்த ரவுண்டு எப்படி அடிச்சிடலாம், எப்படி இந்த சைடு தான் வருவான் அப்படின்னு யோசிச்சுட்டு திரும்ப வந்து கரெக்டாக அந்த சைடு தான் வந்தான். நான் பார்த்தா கரெக்டாக எந்த தூக்கி போட்டால் நான் என் மேலே படலை. ஏன் அந்த குணாய் கேரக்டர் சொன்னதுனால அதை பற்றி நான் கிட்ட டேமேஜ் கொடுத்துட்ருக்கேன் அவனுக்கு. நான் குளால் அடிச்சுட்டு மெடிக்கல் சுற்றிட்டு இருப்பேன். அங்கே நம்ம தலைவர் ஃப்ளாஷ் ஃப்ரீஸை தூக்கி போட தெரியும். நான் முன்னே வந்துட்டு தமிழில் தூக்கலான்னு பார்ப்பேன், அழகானது. வெளியே வாடா, அவன் மண்டை திரிக்க விடுறேன்னு நினச்சிட்டான். அடிப்பான், நான் அவன் மண்டை திரிக்க விட்டுட்டான். அடே இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லையாடா, உன்னை நான் அடித்து விளக்காம விடவே மாட்டேன் அப்படின்னு நான் இருந்தேன்னா. ஸோ இந்த ரவுண்டு நம்ம தான் கன் சூஸ் பண்ணணும். நான் என்ன செஞ்சேன்னா MA2B எடுத்துக்கிட்டேன். MA2B நான் சும்மாலா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்னைப்பரில் வேறு ரகம் காட்டும். ஸோ கிறிஸ்டியானோ ரொனால்டோ வச்சு நம்ம வேறு ரகம் காட்டணும். ஸோ இந்த ரவுண்டில் நான் அடிப்பேன்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் ஃபயரை போடுங்க, அடிக்க மாட்டேன்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் ஹார்ட்டை போடுங்க. ஸோ பார்ப்போம் யார் என்ன பண்ணுறீங்கன்னு. ஸோ இந்த ரவுண்டில் நான் அவனை தேடி நான் ஓடிட்டே இருந்தேன், அவனை காணும். சரி இந்த இடத்துல தான் இருப்பான் அப்படின்னு நான் இங்கே வந்தேன். தலைவர் அங்கே குதிச்சு வராரு, அடிப்பலான்னு பார்த்தா படாது, திரும்ப எங்கே இல்லாமல் போயிட்டு இருந்த ஸ்கோப்பு கரெக்டாக என்னால் அடிக்கவும் முடியல. ஐயோ அலோக்க போட்டுருவேன் மூமெண்ட்டுக்கு, ஆளை காணாது. சரி மாட்டிக்கிட்டேன், எனக்கு குளோவாலு பின்னாடி இருக்க நினச்சி முதல் அடி பட்டுருவேன். 2 அடி அடிப்பேன் வராது, 3 அடி அடிப்பேன் வராது, 4 அடி அடிப்பேன் வராது. சரி மெதுவாக அந்த மெடிக்கல் போட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சாணம் மெடிக்கல் பண்ணேன். அப்பாடா மெடிக்கல் போடும் அவன் வரமாட்டான்னு நினச்சி நான் இந்த தலைவை எங்கேயாமல் ஃப்ளாஷ் வச்சுட்டு போகிறான். மாட்டேன்டா பொம்பரை கட்ட மண்டை வெளியே வாடா, நான் குளோல் பின்னாடி நினச்சிட்டு தான் பார்த்தா அங்கே இருந்துட்டான். நான் அதை கவனிக்கவே இல்லை, ஒரு அடி போட்டுருவான். சரி இருக்குதான்னு பார்த்தா குளோலுக்குள்ளே அடிச்சிடும். சரி தான் இதில் ஒழிஞ்சுக்கோ அப்படின்னு நான் ஒழிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மெடிக்கெட் சுற்றலான்னு பார்த்தா மெடிக்கெட்டும் இல்லை. சரி ஓகே, இப்போ தலைவர் எங்கே அப்படின்னு பார்த்துருந்து அளவுக்கும் வரல. 5 செகண்ட் அந்த கேப்பில் வந்து அடிச்சிருவான் பாருங்கள் என்ன குளோல் உள்ளோடி வெறி ஏறிடும் ப்ரோ. சரி ஓகே, அடுத்த ரவுண்ட் கன்ஃபார்ம் அடிப்போம். சரி அடிப்பேன் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடிக்க மாட்டேன் நம்பிக்கை இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எப்போ தான் எனக்கு பெனிஃபிட் தான், நீங்கள் அதை பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா நீங்கள் தான் என்னோடய சப்போர்ட்டர்ஸுங்கிறது எல்லாருக்கும் தெரியணும், நீங்கள் தான் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸுங்கிறது எல்லாருக்கும் தெரியணும். கைஸ் சப்ஸ்கிரைப் நிறைய பண்ணுறீங்க, பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கிஞ்சி கேட்டுக்கிறேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம 50 சப்ஸ்கிரைபரை கூட சீக்கிரம் தொட்ட உடனே நான் லைவ் போட்டுறேன். லைவில் 12 மேட்ச் தான் போடலாம். ஸோ அந்த ரவுண்டில் நான் அசால்ட்டாகவே அடிச்சிடுவேன் ஸ்னைப்பரை வச்சு, ஈஸி காய். ஸோ இப்போ 1க்கு 3 இருந்துச்சு. சரி தான் கம்பேக் கொடுத்தேன் அவனு யோசிப்பேன். அவன் எக்ஸைட்மெண்ட் எப்படி எடுத்துரும். சரி தலைவர் அங்கேயும் இல்லை,
எங்கடா தலைவன் பார்த்தா தலைவன் இங்கே. சரி ஓகே எக்ஸமேட்டஸ் அடிச்சிருவான், நம்மள்ட்ட தான் இவன் இருக்கி, இங்கே பூக்கரம் இருக்கி. அவனை காணவே மாட்டேங்குது. திடீர்னு தலைவன் மேலே நின்று கொடுப்பாருக்குல்ல. சரி வாடா 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 மேலே ஏறி வாடா அழுத்தலான்னு பார்க்க அதுக்குள்ளே அவன் அடிச்சிருவான். சரி 2 குளோவால் நீங்கள் போட்டு வேணா அவன் நல்லா அடிப்பானா. சரி சுற்றி குளோவால் போடலான்னு பார்த்தா அங்கே குளோவால் தீந்துருச்சு. நான் அது கவனிக்கவே இல்லை. ஸோ 1க்கு 4 இருந்துச்சு, அவ்வளோதான் தோற்றுருவோம் அப்படின்னு நினைக்கும் போது தான் யாரையும் விட்டு கொடுக்கக்கூடாது, இனத்தையுமே விட்டு கொடுத்துடக்கூடாது, அவன் ஃபுல் எனர்ஜியால் போராடணும் அப்படிங்கிறதுனால மற்ற தலைவர் இங்கே தான் இருக்கார். இந்த ரவுண்ட் நம்மளுக்கு ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நானும் மெதுவாக இங்கே நின்று தலைவர் வைக்கிறேன், டப்பு டப்பு டப்புன்னு மண்டையிலே இறக்கிறேன் எக்ஸாமேட்டை வச்சு. ஃபுல் ரெட்டு ஒரே ஒரு எல்லோ. ஸோ இந்த ஷாட் நீங்கள் எதிர்பார்த்துக்க மாட்டீங்க, நானும் எதிர்பார்க்கல தான். உண்மையிலே குருட்டு வாக்கு சும்மா ட்ராக் பண்ண விழுந்துருச்சு. ஸோ அடுத்த ஷாட்டில் நான் டெசர்ட் எடுத்துடுவேன். என்னடா டெசர்ட் வச்சு தானே நான் என்ன போட்டேன், இந்த 2 ரவுண்டு நான் டெசர்ட் வச்சு தானே அடிப்பேன். அந்த மாதிரி நான் ஒரு முஜித்தியோட டெசர்ட் எடுத்துடுவேன். சும்மா ஃப்ரீயாக விட்டேன், 4 ரவுண்ட் அடிச்சிட்டியா அப்படின்னு விட்டுருவேன். ஸோ இந்த ரவுண்டில் தலைவா வெளியே வா, இவ்வளோ பெரிய லெந்தி வீடியோவை ஆக்குனதே நீ தான், உன்னை அடித்து நான் பெருமை எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு வந்து தலைவர் அங்கிட்டு ஓடி வரதை நான் பார்த்துட்டேன். உடனே இந்த கண்ணை அப்புறம் வலிச்சிட்டு தலைவர் மேலே தான் இருக்கான். ஸோ கைஸ் லாங் வீடியோன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. இதில் ஒவ்வொரு இதுவுமே முக்கியம். நீங்கள் வேணால் அந்த அவுட்ஃபிட் இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மேட்ச்சை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஒரு மினிட்டுமே அவ்வளோ முக்கியமாக ஆடிருப்பேன். இந்த இடத்துல ஃபயர் எங்கள் பாட்டிலாம் சொன்னாங்க, அதரா கையில் செல்லை கொடுத்தா அவன் விளாட்டு பேன் பார்க்குது விளாட்ட போல தான் இருக்கும். அதாவது கேர்ள்ஸ் விட முடியல, உங்கள் அம்மா அப்பா டக்கு பேன் பார்ப்பாங்கல்ல, அது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு பாட்டி சொன்னாங்க. சரிடா அளக்கானும் பார்த்துட்டு இருப்பேன். தலைவர் கீழே தலைவா இரு நான் வாரேன் அப்படியே திருடன் மேலே வந்துடுவான். இங்கேருந்து டொமில்னு ஒரு ஹெட்டு. ஆனால் இந்த ஹெட்டில் எனக்கு சுவாரஸ்யமே இல்லை. என்னடா இது ஒரு சொப்ப ஹெட்ஷாட்டாக இருக்கே. சரி நான் அடுத்த இதில் நம்ம நல்லா ஹெட்ஷாட் போடுறோம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். சரி காய்ஸ் மறக்காமல் இதுவரை வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கீழே ஒரு பிளாக் கலர் ஹார்ட்டை போடுங்க, இது வர பார்த்துருந்தீங்கன்னா. அண்ட் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிடுங்க. கமெண்டில் ஏதாவது போடுங்க, கமெண்ட் எகிரட்டும். அண்ட் அந்த சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டா உங்களுக்கும் நல்ல மனசு. இங்கே நம்ம போட்டுருவோம், எனக்கு ஜோசப்பால் கொஞ்சம் லைஃப் குறையாது. ஸோ இந்த இடத்துல நான் கொஞ்சம் அடிக்கலான்னு பார்ப்பேன், அவனுக்கு ஒரு டேமேஜ் கொடுத்துட்டான் இல்லை. சரி ஃப்ளாஷ் ஃபிஷ் போடுவான், அமைதியாக இருந்த தலைவர் அங்கே ஓடினதே நான் பார்த்துட்டேன். ஸோ கரெக்டாக இந்த ஃப்ளாஷ் ஃபிஷ் தீர நான் இங்கே வந்துடுவேனா, தலைவர் கீழே குதிப்பார், ஒரே அடி ஒன்றும் படாது. திரும்ப மெடிக்கல் போட்டுட்ருப்பேன். திடீர்னு தலைவர் ஏறிவார், என்ன ஏதில் ஏறணும் ஒன்றும் படாது. திரும்ப யார் வர மீன் டோர் சுக்லோவால். ஸோ 4க்கு 4 அவ்வளோதான். இன்னும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டா போதும், ஒரு செம்மையான கம்பேக் அப்படின்னு இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு க்ளோவெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு டெசர்ட்டு ஒரு எம்ஏட், அதாவது டபுள் பேரல் எக்ஸமேட், இந்த 2 கண்ணை எடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன நினச்சேன்னா எக்ஸமேட்டை மாற்றிட்டு யூஎம்பி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி யூஎம்பி எடுத்தேன். தலைவா கைஸ் இது உண்மையிலே ஸ்கிரிப்டட் இல்லைன்னா நான் உங்கள்கிட்ட லைவாகவே நான் ஸ்டார்ட் பண்ணி வரதை காட்டிட்டேன் வீடியோவில். ஸோ இது ஸ்கிரிப்டடு கிடையாது, நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த தலைவன் நெட் நினச்சதில் நெட் நான் எம்பி வச்சு கொஞ்சம் அடி இருப்பேன், டிசைட் செடிப்போன்னு படம் இதை செடிப்போன்னு படம். தலைவன் எனக்கு நல்ல டைம் கொடுத்துரும், வந்து 2 அடி செத்துரும். அவ்வளோதான் கைஸ், போய் அடிச்சிட்டோம். இந்த வீடியோக்குள்ளே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் மட்டுமே 3-4 வாட்டி சொல்லிட்டேன். அண்ட் அடுத்தது நம்ம லியோனல் மெஸ்ஸி பண்ணலாமா பண்ணாண்டா ஆனால் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. நம்ம லியோனல் மெஸ்ஸியை கேமில் கொண்டு வந்துடுவோம். ஓகே காய்ஸ், பாய் பாய், டேக் கேர்.